ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 3 த பீக் பியாண்ட் த பாயிண்ட் தான் பார்க்க போறோம். த நீட் ஃபார் ஸ்மாலர் யூனிட்ஸ். இப்ப ஸ்மாலர் யூனிட்ஸ் எதுக்காக நமக்கெல்லாம் தேவைப்படுது? Somu's mother was fixing a toy. She was trying to join two pieces with the help of a screw. Sonu was watching his mother with great curiosity. His mother was unable to join the pieces. Sonu asked why. His mother said that the screw was not of the right size. இப்ப சோனுவோட மதர் வந்து ஒரு டாய் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாய்ல மொத்தம் எத்தனை பீசஸ் இருக்கு அப்படின்னா 2 பீசஸ் இருக்கு. அதை வந்து ஸ்க்ரூவோட ஹெல்ப் மூலமா அந்த பீசஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ண போறாங்க. வந்து அவங்க மதர் எப்படி இதை ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப கியூரியாசிட்டியோட ரொம்ப ஆர்வத்தோட வந்து கவனிச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அம்மாவால அந்த 2 பீசஸுமே அந்த டாய்ஸோட ஜாயின் பண்ண முடியல. சோனு வந்து உடனே என்ன கேக்குறா அப்படின்னா ஏன் அம்மா இதை வந்து ஜாயின் பண்ண முடியலன்னு கேக்குறாங்க. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து அந்த டாய்க்கு ஏத்த ரைட் சைஸ் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. She bought another screw from the box and was able to fix the toy. The two screws looked the same to Sonu, but when he observed them closely, he saw they were of slightly different length. அம்மா வந்து இன்னொரு ஸ்க்ரூ வந்து பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த டாயோட ஃபிக்ஸ் பண்றாங்க. ரெண்டு ஸ்க்ரூவுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சோனு சொல்றான். அப்புறம் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஸ்க்ரூவால இந்த டாயை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து அதை இன்னும் க்ளோஸா வந்து அப்சர்வ் பண்றான். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஸ்லைட் டிஃபரன்ஸ் அதோட லென்த்ல வந்து கொஞ்சமா மட்டும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. Sonu was fascinated by how such a small difference in length could matter so much. He was curious to know the difference in length. He was also curious to know how little the difference was because the screw looked nearly the same. சோமு வந்து ரொம்ப ஃபேசினேட் ஆயிட்டான். எதுக்காக அப்படின்னா இந்த லென்த் இந்த ஸ்க்ரூவோட 2 லென்த்தையும் கம்பேர் பண்ணும்போது அதோட டிஃபரன்ஸ் எப்படிதான் இருக்கு? குட்டியா தான் இருக்கு. சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா கூட அந்த சின்ன டிஃபரன்ஸ் இருக்க ஸ்க்ரூ வச்சு நம்மளால என்ன செய்ய முடியல? அந்த டாய வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ வச்சு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியல. இந்த ஸ்க்ரூவ பார்க்கும்போது ஒரே லென்த் ஒரே ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கு. ஆனா கூட குட்டியா வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அது எந்த அளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுலயும் அவன் ரொம்ப கியூரியஸா இருக்கான். In the following figure, screws are placed above a scale. Measure them and write their length in space provided. இப்போ நம்ம மேல பார்த்தா 2 ஸ்க்ரூ இருந்துச்சுல. ஒன்னு வந்து லென்த்தா இருந்தது. ஒன்னு வந்து அதை விட லென்த் வந்து கம்மியா இருந்துச்சுல. இப்போ அந்த 2 ஸ்க்ரூவுமே டிஃபரெண்ட் ரூலர் வச்சு அவங்க வந்து மெஷர் பண்ணிருக்காங்க. இதுல எந்த ரூலர் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பிட்வீன் 2 அண்ட் 3. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூவ பார்க்கும்போது, இந்த ஸ்க்ரூவோட லென்த் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? பிட்வீன் 2 அண்ட் 3. 2 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கு. இப்ப இந்த ஸ்க்ரூவ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பிட்வீன் 3 அண்ட் 4. 3 அண்ட் 4 யூனிட்க்கு இடையில இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 2 1/2க்கும் 3 சென்டிமீட்டருக்கும் இடையில வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இத நம்ம எப்படி சொல்லலாம்? 3ய விட அதிகமா இருக்கு. ஆனா எதுக்கு இடையில இருக்கு? 3 1/2க்கு இடையில இருக்கு. இப்ப 2ல இருந்து 3 வரைக்கும் மொத்தம் எத்தனை யூனிட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மொத்தம் எத்தனை பாயிண்ட் டிவைட் பண்ணிருக்காங்க? 10 யூனிட்ல வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? 10 இத வந்து 1/10 பிளஸ் இத வந்து 1/10 பிளஸ் இத வந்து 1/10 அப்படின்னு நம்ம மொத்தம் எத்தனை 1/10 இதுல வந்து இருக்கும்? 10 1/10 வந்து இருக்கும். இப்ப இதை எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க? 10 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 6 7th ஒன்ல வந்து லைன் இருக்கா? சோ நம்ம இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா 7/10ன்னு எழுதுறோம். மேல என்ன பார்த்தோம்? 1/2ன்னு போட்டோம் இல்லையா? மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு? 1 பார்ட். அந்த 1 பார்ட்ட எத்தனையா டிவைட் பண்ணிருக்காங்க? 2வா டிவைட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்ப அதே தான் கீழேயும். மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு? 1 பார்ட். இந்த 1 பார்ட்ட எத்தனையா டிவைட் பண்ணிருக்காங்க? 10 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஸ்க்ரூவோட லென்த் எது வரைக்கும் இருக்கு? 1 2 3 4 5 6 7th லைன்ல இருக்கிறதுனால நம்ம இத 2 7/10 சென்டிமீட்டர்னு சொல்றோம். நம்ம எப்படி எழுதுறோம்? இதுவும் எப்படிதான் இருக்கு? 1/10ல தான் இருக்கு. அப்ப இது நம்ம ஃபர்ஸ்ட் இது எந்த நம்பர்ல இருக்கு? 3ல இருக்கு. அப்போ 3 வது லைன் வரைக்கும் இந்த ஸ்க்ரூவோட லென்த் வந்து இருக்கு 1 2 லைன் வரைக்கும் இருக்கு. அப்போ 2/10. அப்போ 3 2/10ன்னு எழுதணும். இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல இந்த 3 ரூலர்லயுமே எந்த ரூலர்ல நம்ம ரூலர்ல வந்து கரெக்டா அக்யூரேட்டா இந்த ஸ்க்ரூவோட லென்த் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. Which scale helped you measure the length of the screws accurately? இந்த ரூலர்ல வந்து இந்த ஸ்க்ரூவோட லென்த்தை நம்மளால அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த ரூலர் தான். ஏன் இந்த
இந்த ரூலர்ல வந்து நம்மளால அக்யூரேட்டா இந்த ஸ்க்ரூவோட லென்த்த வந்து மெஷர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இதுல நெறைய ஸ்மாலர் யூனிட்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அதனால நம்மளால என்ன செய்ய முடிஞ்சது? அந்த ஸ்க்ரூவோட லென்த்த அக்யூரேட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. Next, what is the meaning of 2 7 by 10 centimeter? The length of the first screw. இப்போ first screw ஓட length எவ்வளவு இருந்துச்சு? 2 7 by 10 இருந்தது இல்லையா? As seen on the ruler, the unit length between two consecutive numbers is divided into 10 equal parts. To get the length 2 7 by 10 centimeter, we go from 0 to 2, then take 7 parts of 1 by 10. The length of screw is 2 centimeter, 7 by 10 centimeter. Similarly, we can sense of the length 3 2 by 10 centimeter. இப்ப நம்ம இத 2 7 by 10 ன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 2 வரைக்கும் ஒரு ஹோல் நம்பர் வந்து இருக்கா? அப்ப இத நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2ன்னு எழுதிக்கிறோம். இப்ப இந்த 2ல இருந்து 3 வரைக்கும் இது வந்து ஒரு யூனிட் தான். ஆனா ஆனா இந்த ஒரு யூனிட்டை எத்தனை ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க? 10 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, இந்த ஒரு யூனிட்ட 10 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்க்ரூவோட லென்த் எது வரைக்கும் இருக்கு? 7 வரைக்கும் இருக்குங்கிறதுனால நம்ம 7/10ன்னு எழுதுறோம். அப்ப இதை எப்படி எழுதணும்? 2 7/10ன்னு எழுதணும். இதே தான் இந்த ரூல் இருக்கும். 0ல இருந்து 3 வரைக்கும் ஹோல் நம்பர் இருக்கிறதுனால நம்ம 3 அப்படியே எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து 3ல இருந்து 4 வரைக்கும் அவங்க ஈக்குவல் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணதுனால, நம்ம மொத்தம் எத்தனை ஈக்குவல் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? இது 10 இது 10 அப்படிங்கும்போது இதுவும் 10ஆ தான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு யூனிட்ட 10ஆ வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரூவோட லென்த் எத்தனாவது யூனிட் வரைக்கும் இருக்கு? செகண்ட் யூனிட் வரைக்கும் இருக்குங்கிறதுனால நம்ம 2/10. அப்ப இதை எப்படி எழுதுறோம்? 3 2/10. இப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? இதை எப்படி ரீட் பண்ணணும்? We read 2 7/10 centimeter, 2 and 7/10 centimeter. 2 and 7/10 centimeterன்னு ரீட் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து 3 and 2/10 centimeter அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். Can you explain why the unit was divided into smaller parts to measure the screw? ஏன் இந்த ஸ்க்ரூவை வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம இந்த யூனிட்டை வந்து ஸ்மாலர் பார்ட்ஸா டிவைட் பண்ணோம்? ஏன்னா இந்த ஸ்க்ரூவோட லென்த்தை அக்யூரேட்டா நம்மளால மெஷர் பண்ண முடியணுங்கிறதுனால இந்த ஸ்கேலை வந்து நம்ம ஸ்மாலர் பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கோம். Measure the following object using a scale and write their measurement in centimeter as shown earlier for the length of the screws. பென், ஷார்ப்னர் அண்ட் எனி அதர் ஆப்ஜெக்ட் ஆஃப் யுவர் ஸ்கேல். இப்போ உங்ககிட்ட வந்து பென்னு, ஷார்ப்னர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே எடுத்து உங்க ரூலர் வச்சு அதுல வந்து அந்த திங்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே மெஷர் பண்ண சொல்றாங்க. ரைட் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் shown in பிக்சர். இப்ப கீழே வந்து நிறைய பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போறோம். இப்ப இந்த பிக்சரோட மெஷர்மெண்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதணும்? இருந்து 2 வரைக்கும் ஹோல் யூனிட் வந்து இருக்கு. அப்போ 2 ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிரணும். நெக்ஸ்ட் இது வந்து எத்தனை ஈக்குவல் பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஒரு யூனிட்டை எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க? 10 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த எரேசரோட லென்த் வந்து எதுல இருக்கு? 4ல இருக்கு. அப்போ 2 4/10ன்னு எழுதணும். இதை எப்படி ரீட் பண்ணணும்? 2 and 4/10 சென்டிமீட்டர்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பென்சிலோட லென்த் எவ்வளவு இருக்கு? 0ல இருந்து 4 வரைக்கும் ஹோல் யூனிட் இருக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம 4 வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து 10 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணதுனால நம்ம 10ன்னு போட்டுக்கிறோம். இது எத்தனாவது யூனிட்ல இருக்கு? 5th யூனிட்ல இருக்குங்கிறதுனால நம்ம 5ன்னு போடுறோம். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும்? 4 and 5/10ன்னு ரீட் பண்ணணும். சாக் பீஸோட லென்த் எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 1 யூனிட் வரைக்குமே ஒரு ஹோல் யூனிட் இருக்கிறதுனால நம்ம 1 அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதையும் எவ்வளவுதான் இருக்கு? 10 ஈக்குவல் பார்ட்டா தான் டிவைட் ஆயிருக்கு. இந்த சாக் பீஸோட லென்த் எது வரைக்கும் இருக்கு? 1 2 3 4 வரைக்கும் இருக்குங்கிறதுனால நம்ம 4/10. இதை எப்படி ரீட் பண்ணணும்? 1 and 4/10ன்னு ரீட் பண்ணணும். 4/10ன்னு சொல்லக்கூடாது, 4/10ன்னு சொல்லணும். As seen here, when exact measures are required, we can make use of smaller unit of measurement. இப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்ட வந்து நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸ்மாலர் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். 10th part. The length of the pencil shown in the figure below is 3 and 4/10 units, which can also be read as 3 unit and 4 1/10. That is 3 multiplied by 1 plus 4 multiplied by 1/10 units. பென்சிலோட லென்த் வந்து எவ்வளவு இருந்தது?
3 4/10 யூனிட்ஸ் வந்து இருந்தது. இத வந்து நம்ம எப்படியும் எழுதலாம். 3 யூனிட்ஸ் அண்ட் 4 1/10 அப்படின்னும் எழுதலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 0ல இருந்து 1 வரைக்கும் எடுத்துக்கலாம். 0ல இருந்து 1 வரைக்கும் இந்த 1 யூனிட் ஃபுல்லா எவ்வளோ லென்த் இருக்கு? இத மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன எழுதுவோம்? 1/10ன்னு எழுதுவோமா? இத மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/10. இத மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/10. அப்ப இதுல எத்தன 1/10 இருக்கும்? 10 1/10 இருக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் 10 பார்ட்ல 1/10 1/10னா சொல்லி எத்தன பார்ட் இருக்கும்? 10 1/10 பார்ட் இருக்கும். அப்ப இத ஆட் பண்ணா என்ன வரும்? 1 + 1 2. ஏன் இத நம்ம ஆட் பண்றோம்? கீழ டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கு. அதனால நம்ம இத டைரக்ட்டா ஆட் பண்றோம். அப்போ 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5, 6 7 8 9 and 10. அப்ப இத எப்படி எழுதலாம்? 10/10ன்னு எழுதலாமா? இந்த 10/10 நம்ம எப்படியும் எழுதலாம். 10 டைம்ஸ் 1/10ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 10 டைம்ஸ் 1/10 அப்படிங்கும்போது எப்படி எழுதுவோம்? 10 மல்டிபிள் பை 1/10. இப்ப இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிருமா? நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அப்போ 1 ஹோல் யூனிட் வந்து கிடைக்கும். அப்போ இந்த பென்சிலோட லென்த்த நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னா 34 1/10 யூனிட்ஸ்ன்னு எழுதலாம். ஏன் 34 1/10 யூனிட்ஸ்ன்னு எழுதுறோம்? இப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் என்ன இருந்துச்சு? 10 1/10 வந்து இருந்ததா? 1ல இருந்து 2 வரைக்கும் என்ன இருக்கும்? 10 1/10 வந்து இருக்குமா? 2ல இருந்து 3 வரைக்கும் என்ன இருக்கும்? 10 1/10 இருக்குமா? அப்ப இது 3யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 10 + 10 20, 20 + 10 30. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும்? 30 1/10 வந்து இருக்குமா? 0ல இருந்து 3 வரைக்கும் மொத்தம் எத்தனை 1/10 வந்து இருக்கும்? 30 1/10 வந்து இருக்குமா? நெக்ஸ்ட் அது போக இங்க எத்தனை 1/10 இருக்கு? 4 1/10. அப்போ 30 + 4 34 1/10 வந்து இந்த பென்சிலோட லென்த்தா இருக்கும். நம்ம இப்படியும் எழுதலாம். 3 and 4/10ன்னு எழுதலாம். அல்லது 34 1/10ன்னு எழுதலாம். இப்ப இந்த 34 1/10 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு யூனிட்ல இப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் எத்தனை 1/10 இருந்தது? 10 1/10 இருந்ததா? அதே மாதிரி 1ல இருந்து 2 வரைக்கும் எத்தனை 1/10 இருந்தது? 10 1/10 இருந்ததா? அதே மாதிரி 2ல இருந்து 3 வரைக்கும் எத்தனை 1/10 இருந்தது? 10 1/10 இருந்ததா? அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம்? 10ம் 10ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு ஹோல் யூனிட்டா இருக்குமா? அப்ப இது ஒரு 1, இது ஒரு 1, இது ஒரு 1. அப்போ எத்தன 1 இருக்கு? 3 1. அப்ப 3 1யும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 3 வரும். இங்க வந்து 4/10 இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப இத எப்படி எழுதலாம்? 3 and 4/10ன்னு எழுதலாம். A few numbers which fractional units are shown below along with how to read them. இப்ப கீழ வந்து சில நம்பர்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இத எப்படி எல்லாம் ரீட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இத நம்ம 4 and 1/10ன்னு ரீட் பண்ணணும். இத 4 1/10ன்னு ரீட் பண்ணணும் அல்லது 4/10ன்னு ரீட் பண்ணணும். இத வந்து 41 1/10ன்னு ரீட் பண்ணணும் அல்லது 40 1/10ன்னு ரீட் பண்ணணும். இத வந்து 41 and 1/10 41 and 1/10ன்னு ரீட் பண்ணணும். For the objects shown below, write their length in two ways and read them aloud. An example is given for the USB cable. Note that the unit length used in each diagram is not the same. இப்போ வந்து கீழ வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம இதோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணி 2 வேல வந்து இத வந்து ரீட் பண்ண போறோம். எப்படி எல்லாம் ரீட் பண்ண போறோம்? அவங்க வந்து USB கேபிளோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத 2 வேல வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மத்த பிக்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்க்க போறோம். இப்ப இந்த யூஎஸ்பி கேபிளோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் எத்தனை ஹோல் யூனிட்ஸ் இருக்கு? 4 ஹோல் யூனிட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 4 வந்து எழுதிக்கலாமா? இது வந்து 10 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டினாமினேட்டர் வந்து 10 போடுறோம். 10 பார்ட் டிவைட் பண்ணதுல மொத்தம் எத்தனாவது பார்ட்ல வந்து இந்த யூஎஸ்பி கேபிளோட லென்த் வந்து இருக்கு? 8th பார்ட்ல இருக்கு. அப்ப நம்ம 8/10. இப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? 4 and 8/10ன்னு ரீட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, இத நம்ம எப்படியும் எழுதிக்கலாம். 48/10 யூனிட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? 48/10ன்னு ரீட் பண்ணணும். இப்ப இந்த 4 and 8/10 அப்படிங்கிறத எப்படி வந்து 48/10 ஆச்சு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 1 யூனிட்ன்னு எடுத்தோம் அப்படின்னா, இதுல வந்து மொத்தம் எத்தனை 1/10 இருக்கு? 10 1/10. அப்போ 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 30 + 10 40, 40 + 8 48. அப்போ இந்த யூஎஸ்பி கேபிளோட லென்த் எவ்வளவு இருக்கு? 48/10 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கரோட லென்த். இந்த ஃபிங்கரோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் 0 to 1 1 ஹோல் யூனிட் இருக்கு. இத வந்து 10 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 10 வந்து போட்டுக்கிறோம்.
இது எத்தனாவது பார்ட் வரைக்கும் இருக்கு? 3 பார்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம 3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும்? 1 அண்ட் 3/10ன்னு ரீட் பண்ணணும். இன்னொரு வேளை இதை எப்படி எழுதலாம்? இது வரைக்கும் 10 யூனிட், அதுக்கப்புறம் 3 யூனிட். அப்ப 10 + 3 13/10ன்னு எழுதலாமா? இப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? 13/10ன்னு ரீட் பண்ணணும். இத வந்து 1 அண்ட் 3/10ன்னு ரீட் பண்ணணும். இத வந்து 13/10ன்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சூட்கேஸோட லென்த். இதோட லென்த் வந்து எதுலருந்து எது வரைக்கும் இருக்கு? மொத்தம் எத்தன ஹோல் யூனிட் இருக்கு? 1, 2 ஹோல் யூனிட் வந்து இருக்கு. ஸோ நம்ம 2 வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இது வந்து 10 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கிறதுனால 10 வந்து போடுறோம். இது 1வது யூனிட் வரைக்கும் இந்த சூட்கேஸோட லென்த் இருக்கு. 8th யூனிட் வரைக்கும் இருக்கு. அதனால நம்ம 8/10ன்னு வச்சுக்கிறோம். இப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? 2 அண்ட் 8/10ன்னு ரீட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா 28/10ன்னு ரீட் பண்ணலாம். இந்த லீஃபோட மெஷர்மென்ட். இப்ப இந்த லீஃப் அப்படிங்கிறதுல எத்தனை ஹோல் யூனிட்ஸ் இருக்கு? 0 to 10 வரைக்கும் 10 ஹோல் யூனிட்ஸ் இருக்கு. இப்ப இத வந்து எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க? 10 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த லீஃப் வந்து எத்தனாவது யூனிட் வரைக்கும் இருக்கு? 9th யூனிட் வரைக்கும் இருக்கு. சோ நம்ம 9/10. அப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? and 9/10ன்னு ரீட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா 9/10ன்னு சொல்லணும். இப்ப என்ன குடுத்திருக்காங்க? அரேஞ்ச் தீஸ் லென்த் இன் இன்கிரீசிங் ஆர்டர். இப்ப கீழ வந்து நெறைய லென்த் வந்து குடுத்திருக்காங்க. இத வந்து இன்கிரீசிங் ஆர்டர்ல வந்து எழுதப் போறோம். இன்கிரீசிங் ஆர்டர்னா என்ன? ஸ்மால் நம்பர்ல இருந்து லார்ஜஸ்ட் நம்பர் போறது தான் நம்ம இன்கிரீசிங் ஆர்டர்ன்னு சொல்லுவோம். எப்படி எழுதுறது? இப்ப 9/10 இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே 9/10 ஒரே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இப்போ இங்க 1 யூனிட் இருக்கு. 1 யூனிட் அப்படிங்கும்போது அதுல எத்தனை 1/10 இருக்கும்? 10 1/10 இருக்கும். அப்ப 10 + 7 என்ன வரும்? 17/10ன்னு எழுதலாமா? இப்ப இது வந்து அப்படியே தான் இருக்கு. சோ இத அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 131/10ன்னு எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? 105/10ன்னு எழுதலாமா? இது வந்து 76/10ன்னு எழுதலாமா? இது வந்து 67/10ன்னு எழுதலாமா? இது வந்து 4/10 அப்படியே வச்சுக்கலாம். அப்ப இன்கிரீசிங் ஆர்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்ட் போணும். இன்கிரீசிங் ஆர்டர் அப்படிங்கும்போது இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் எது? இந்த 4/10. அப்போ 4/10 இஸ் லெஸ் தென் 9/10 இஸ் லெஸ் தென் நெக்ஸ்ட் என்ன வரும்? 17/10. 17/10 இஸ் லெஸ் தென் நெக்ஸ்ட் என்ன வரும்? 67/10 less than 76/10 less than அடுத்து என்ன நம்பர் வரும்? 105/10 less than 130/10 less than 131/10 வரும். நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் லென்த் இன் இன்கிரீசிங் ஆர்டர். இப்ப கீழ ஒரு நம்பர் குடுத்திருக்காங்க. இந்த நம்பரை நம்ம இன்கிரீசிங் ஆர்டர்ல வந்து எழுத போறோம். எப்படி எழுதலாம்? 4 and 1/10 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம்? 41/10ன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் 4/10 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 41/10. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 41. அப்போ 411/10ன்னு எழுதலாமா? இதை இன்கிரீசிங் ஆர்டர்ல எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 4/10 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 41/10, இங்க ஒரு 41/10 இருக்கு. அப்ப 4/10 less than 41/10 equal to ஏன் இந்த 41 இந்த 41 சேமா இருக்கு. So 41/10 is less than 411/10. Next, Sonu is measuring some of his body parts. The length of Somu's lower arm is 2 and 7/10 unit, and that of his upper arm is 3 and 6/10 unit. What is the total length of his arm? Sonu வந்து அவனோட body parts வந்து மெஷர் பண்றான். சோனுவோட லோயர் ஆர்மோட லென்த் எவ்வளவு இருக்கு? 2 and 7/10 யூனிட்ஸா இருக்கு. அவனோட அப்பர் ஆர்ம் வந்து 3 and 6/10 யூனிட்ஸா இருக்கு. அப்போ அவனோட டோட்டல் ஆர்மோட லென்த் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப லோயர் ஆர்மும் அப்பர் ஆர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவனோட ஹோல் ஆர்மோட லென்த் வந்து எவ்வளவுன்னு கிடைச்சிருமா? அப்ப லோயர் ஆர்ம நம்ம எப்படி எழுதலாம்? 27/10 பிளஸ் 36/10ன்னு எழுதலாமா? இதை ஆட் பண்ணா என்ன வரும்? ஏன் ஆட் பண்றோம்? டினாமினேட்டர் சேமா இருக்குங்கிறதுனால நம்ம நியூமரேட்டரை வந்து ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? 7 + 6 13, ரிமைண்டர் 1, 3 + 2 5, 5 + 1 6, 63/10. அப்போ சோனுவோட ஆர்மோட ஹோல் லென்த் எவ்வளவு இருக்கும்? 63/10 இருக்கும். இந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம். இன்னொரு வேலையும் ஆட் பண்ணலாம். என்ன வேணும் பார்க்கலாமா? To get the total length, let us see the lower and upper arm length as 2 unit and 7/1/10.
அண்ட் 3 யூனிட் அண்ட் 6 1/10. சோமுவோட ஆர்ம் லென்த் வந்து எப்படி இருக்கு? லோவர் ஆர்ம் வந்து 2 யூனிட் 7 1/10 இருக்கு. அதே மாதிரி அப்பர் ஆர்ம் வந்து 3 யூனிட் 6 1/10 இருக்கு. ஸோ தேர் ஆர் 2 பிளஸ் 3 யூனிட். அப்போ ஹோல் யூனிட் அப்படிங்கும்போது இங்க ஒரு 2 யூனிட் இருக்கா, இங்க ஒரு 3 யூனிட் இருக்கா. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். அப்போ 2 பிளஸ் 3 யூனிட் அண்ட் எத்தனை 1/10 இருக்கு? இங்க ஒரு 7 1/10, இங்க 7 1/10 இருக்கு, இங்க வந்து 6 1/10 இருக்கு. அப்போ 7 பிளஸ் 6 1/10 எழுதிக்கலாமா? இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எப்படி எழுதலாம்? Together they make 5 units and 13 1/10. இப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? 5 யூனிட் 13 1/10 எழுதலாம். இப்ப இந்த 13 1/10 அப்படிங்கறதுல 1 யூனிட் அண்ட் 3 1/10 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு எழுதலாமா? அப்போ இதோட டோட்டல் லென்த் என்னவா இருக்கும்? ஏற்கனவே 5 யூனிட்ஸ், அதுல இந்த 1 யூனிட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 யூனிட்ஸ் 3 1/10 வந்து இருக்கும். அப்போ 2 பிளஸ் 3 ஃபர்ஸ்ட் ஹோல் யூனிட் வந்து நம்ம தனியா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 10th யூனிட் வந்து நம்ம தனியா வந்து ஆட் பண்றோம். ஹோல் யூனிட் ஆட் பண்ணா என்ன வரும்? 5. 10th யூனிட் ஆட் பண்ணா என்ன வருது? 13 1/10 வந்து வருது. அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 1/10 பிளஸ் 3 1/10 எழுதிக்கலாமா? அப்ப இந்த 10 1/10 நம்ம எப்படி எழுதலாம்? 1 யூனிட்னு வச்சுக்கலாமா? அப்போ 5 பிளஸ் 1 வந்து 6 யூனிட் பிளஸ் 3 1/10 வந்து நம்ம சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6 இன்டு 3 1/10 எழுதிக்கலாம். இப்போ இன்னொரு வேலையும் நம்ம ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்றது? 2 and 7 1/10, 3 and 6 1/10. இப்போ இந்த யூனிட் நம்ம டைரக்டா ஆட் பண்ணிரலாமா? 5 யூனிட் வருதா? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 7 பிளஸ் 6. 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம்னா 13 வரும். அப்போ 13 1/10. அப்போ இதையும் எப்படி எழுதிக்கலாம்? 13 வந்து இந்த 13ல வந்து 1 ஹோல் யூனிட் இருக்கிறதுனால நம்ம அத வந்து இதோட ஆட் பண்றோம். அப்போ 6 3 1/10ன்னு சொல்லலாம். ஆர் போத் த லென்த் கேன் பி கன்வெர்ட்டட் டு 10th அண்ட் தென் ஆடட். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டையுமே வந்து 1/10 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல ஆட் பண்ணோம்ல அதே மாதிரியும் ஆட் பண்ணலாம். 62 1/10 இஸ் த சேம் ஆஸ் 60 1/10 and 2 1/10. இப்ப இந்த 62 1/10 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? equal to 6 units and 2 1/10 இருக்கும். அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 6 யூனிட்ஸ் அண்ட் 2 1/10 இருக்கும். நெக்ஸ்ட் the length of the body parts of a honeybee are given. Find its total length. இப்ப இந்த ஹனிபியோட லென்த் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட டோட்டல் லென்த், ஹெட்டோட லென்த் தனியா, தோரக்ஸோட லென்த் தனியா, அப்டமனோட லென்த் தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஹனிபி வந்து எவ்வளவு லென்த்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். ஹெட்டோட லென்த் எவ்வளவா இருக்கு? 2 and 3 1/10 யூனிட்டா இருக்கு. தோரக்ஸோட லென்த் எவ்வளவா இருக்கு? 5 and 4 1/10 யூனிட்டா இருக்கு. அப்டமனோட லென்த் எவ்வளவு இருக்கு? 7 and 5 1/10 யூனிட்டா வந்து இருக்கு. அப்ப இத வந்து நம்ம எப்படி ஆட் பண்றது? 5 plus 2 7, 7 plus 7 14 வச்சுக்கலாம். 3 plus 4 7, 7 plus 5 12 1/10 வச்சுக்கலாமா? இப்ப இந்த 12 1/10ல வந்து ஒரு ஹோல் யூனிட் இருக்கு. அப்ப நம்ம 15 and 2 1/10 எழுதலாமா? இப்படியும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஹோல் 10th பார்ட்டாவே கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்ப இத வந்து 1/10 பார்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 23 1/10 plus 54 1/10 plus 75 1/10. இப்ப இத எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 4 plus 3 7, 7 plus 5 வந்து 12, ரிமைண்டர் வந்து 1 இருக்கு. 1 plus 2 வந்து 3, 3 plus 5 8, 8 plus 7 15, 152. இப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15 into 2 1/10, 15 and 2 1/10ன்னு எழுதலாம். உங்களுக்கு எந்த வே வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த வேல வந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம். Next, the length of Shailaja's hand is 12 and 4 1/10 unit. Her palm is 6 and 7 1/10 unit. And shown in the picture, what is the length of the longest middle finger? இப்போ வந்து இப்போ ஒரு ஃபிகர் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா சைலஜாவோட ஹேண்ட். சைலஜாவோட ஹேண்ட் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 4 1/10 யூனிட்ஸ் வந்து இருக்கு. இப்ப இது பாமோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா
6 அண்ட் 7 1/10th யூனிட் வந்து இருக்கு. லாங்கஸ்ட் ஃபிகரோட லென்த் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பார்ட். நமக்கு என்ன வேணும்? இந்த பார்ட் தான் வேணும். அப்ப இந்த ஹோல் பார்ட்ல இருந்து இந்த பார்ட்ட மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருமா? அப்ப எப்படி பார்க்கிறது? The length of the finger can be found evaluating 12th 4/10th minus 6 plus 7 1/10th. This can be done in different ways. For example, இப்ப இதையும் வந்து நம்ம different waysல வந்து கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி எல்லாம் பண்ணலாம்? இப்ப 12 plus 4 1/10th minus 6 minus 7 1/10th ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 10th தனியா வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூனிட் தனியா வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். யூனிட் தனியா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 12 minus 6 6 வரும். 10th வந்து தனியா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 3 1/10th வரும். இப்ப இங்க என்ன இருக்கு? 3 1/10th இருக்கு. அப்ப இந்த 3 1/10th நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்ல. 3 1/10th வந்து நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ண முடியும்? 1 ஹோல் யூனிட் நம்ம எப்படி எழுதுவோம்? 10th பார்ட்ல 10 divided by 10 ன்னு எழுதுவோம். அப்போ இந்த 3 divided by 10 10 divided by 10ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 divided by 10 7 1/10th வந்து வரும். அப்ப 6ல இருந்து அப்படியே சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. 6ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 யூனிட் வந்து செப்பரேட் பண்றோம். அதுக்கப்புறம் அத வந்து 10th வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப இத ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 5 and 7 1/10th வந்து வரும். Discuss what is being done here and why. ஏன் இந்த மாதிரி இங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த 6ல இருந்து 3ய டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? 6 அப்படிங்கிறது என்னது? ஹோல் யூனிட்டா இருக்கு. இந்த ஹோல் யூனிட்ல நம்ம 10th பார்ட்ட போய் சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நம்ம என்ன செய்றோம்? 5 plus 1 minus 3 10th வச்சுக்கிறோம். இந்த 1 வந்து நம்ம என்ன செய்றோம்? 10th வந்து கன்வெர்ட் பண்றோம். 10th கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? 10 divided by 10 ன்னு எழுதலாமா? 10th minus 3 1/10th. இப்ப இதுல வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நம்ம இத டைரக்ட்டா சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 10 minus 3 7 வரும். 7 1/10th இருக்கும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 5 and 7 1/10 இருக்கும். ஹேண்டோட லென்த் வந்து எவ்வளவு இருந்தது? 12 and 4 1/10 தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? நம்ம எப்போதுமே 1ஸ்ல இருந்து தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்ம இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். 4ல பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்வோம்? கேரி பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 12 ஆயிரும். இங்க வந்து 14 ஆயிரும். இங்க வந்து 11 ஆயிருமா? அப்போ 14ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 வரும். 12ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா 5 வரும். இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வே வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த வேல வந்து பண்ணுங்க. இப்போ சைலஜாவோட லாங்கஸ்ட் ஃபிகரோட லென்த் எவ்வளவா இருக்கும்? 5 and 7 1/10 இருக்கும். Next, celestial pearl dino's length is and 4 1/10th centimeter and the length of Philippine goby is 9 1/10th centimeter. What is the difference in their length? இங்க வந்து ரெண்டு ஃபிஷ்ஷோட லென்த் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த celestial pearl dinoவோட லென்த் என்னவா இருக்கு? 2 and 4 1/10 இருக்கா? இதோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம மைனஸ் போடுறோம். இந்த பிலிப்பைன் காபியோட லென்த் எவ்வளவா இருக்கு? 9 1/10 வந்து இருக்கு. அப்ப இங்க வந்து 1/10ல இருக்கிறதுனால இதையும் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா 1/10 கன்வெர்ட் பண்றோம். 1/10 கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? 24 1/10 வருமா? -9/10. அப்ப 24ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 15 1/10 வரும். அப்போ இந்த 2 ஃபிஷ்ஷுக்கும் இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 15 1/10 இருக்கும். நெக்ஸ்ட் ஹவ் பிக் ஆர் தீஸ் ஃபிஷ் கம்பேர்டு டு யுவர் ஃபிங்கர். இப்ப இந்த ரெண்டு ஃபிஷ்ஷையும் உங்களோட ஃபிங்கர் வச்சு கம்பேர் பண்ணா எவ்வளவு லென்த்ல வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்களே உங்க ஃபிங்கர் வச்சு மெஷர் பண்ணுங்க. Observe the given sequence of numbers. Identify the change after each term and extend the pattern. இப்ப கீழ வந்து நெறைய சீக்வென்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த சீக்வென்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கு. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 4 and 3 1/10 இருக்கு. இங்க 4 and 6 1/10 இருக்கு. அப்ப எப்படி இருக்கு? இங்க 4 மல்டிபிள் பை 3/10 வந்து மல்டிபிள் பண்ணிருக்காங்களா? நெக்ஸ்ட் இதோட 3/10 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6 ஆகுமா? அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 4 and 9 1/10 இருக்கும். அடுத்து என்னவா இருக்கும்? 4 and 12 1/10 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 4 and 15 1/10 இருக்கும். நெக்ஸ்ட் 4 and 18 1/10 இருக்கும். இப்ப இந்த மூணையுமே நம்ம மாத்தி எழுதலாம். எப்படி எழுதலாம்? இங்க என்ன இருக்கு? 12 இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 10 பார்ட் சேர்ந்தது நம்ம 1 யூனிட்டா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ 10 1/10 என்ன வரும்? இது வந்து 1 யூனிட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னா 5 2/10 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? 5 5/10 இருக்கும். நெக்ஸ்ட் 5
8 1/10 தான் இருக்கும். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 8 2/10 இருக்கு. இங்க வந்து 7 10 இருக்கு. இங்க வந்து 9 10 இருக்கு. இப்ப இதுல இருந்து இந்த 2 ஓட 5 ஆட் பண்ணா என்ன வரும்? 7 வருமா? இப்ப இந்த 7 ஓட 5 ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. இங்க என்ன வந்துருச்சு? 9 வந்துருச்சு. எப்படி இங்க 2/10 வந்துச்சு? இப்போ இந்த 10 யூனிட் இந்த 10th பார்ட் நம்ம இந்த 8 யூனிட்டோட ஆட் பண்றோம். அப்ப 8 பிளஸ் 1 9 ஆயிருமா? இந்த 2 மட்டும் இருக்குமா? அப்ப அந்த 2/10 வந்து வச்சுக்கிறோம். அப்ப எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க? ஒரு யூனிட்டோடையும் ஒரு 10th பார்ட்டோடையும் 5 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்து என்னவா இருக்கும்? 9 அண்ட் 7 1/10 தான் இருக்கும். அடுத்து 5 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 பிளஸ் 5 12 1/10 வந்து நம்ம வெளியில எடுத்துருவோம். எடுத்தா என்ன வரும்? 9 பிளஸ் 1 10 வரும். அப்போ 10 2/10 தான் இருக்கும். 10 அண்ட் 7 1/10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட 7 ஓட 5 ஆட் பண்ணா என்ன வந்துரும்? திரும்ப 12 வந்துரும். அப்போ இங்க 2/10 தான் இருக்கும். இங்க 10 இருக்கிறது இங்க 11 மாறிடும். அப்போ 11 அண்ட் 2 1/10 தான் இருக்கும். இங்க என்ன செஞ்சிருக்காங்க? 1 யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10த்லயும் என்ன பண்ணியிருக்காங்க? 1/10 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? அடுத்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்? 9 8/10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 10 9 1/10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 11 அண்ட் 10 1/10 தான் இருக்குமா? இத நம்ம எப்படி எழுதலாம்? 12ன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் 13 1/10 தான் இருக்கும். இங்க எப்படி 12 வந்தது? இதோட 1 யூனிட் ஆட் பண்ணோம்னா 11 வருமா? இதோட ஒரு 1/10 ஆட் பண்ணோம்னா 10/10 தான் வருமா? 10 1/10 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? 1 யூனிட்னு சொல்லுவோம். அப்போ இத அப்படியே 1 யூனிட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 12 யூனிட்டா இருக்கும். இதோட என்ன செய்யணும்? திரும்ப 1 யூனிட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 1/10 வந்து ஆட் பண்ணணும். அதனால அடுத்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்? 13 அண்ட் 1 1/10 தான் இருக்கும். 5 and 7 1/10 next 5 and 3 1/10 இங்க எப்படி இருக்கு? 7 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இதுல இருந்து 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க என்ன வருது? 5 and 3 1/10 வருது. இப்ப இதுல இருந்து நம்ம 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? இப்ப 3ல இருந்து 4 நம்மளால டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்றோம்? இது 4 ஆயிரும். இங்க 13 ஆயிரும். அப்போ 13ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9 இருக்கும். அப்ப 4 and 9 1/10 தான் இருக்கும். அடுத்து இதுல இருந்து நம்ம 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 4 and 5 1/10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து 4 5ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 1/10 தான் இருக்கும். 4 and 1 1/10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 1ல இருந்து 4 டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம கேரி பண்றோம். இங்க வந்து 3 ஆயிருமா? அப்ப அந்த 3 அப்படி போட்டுக்கிறோம். இங்க 11ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 7. அப்போ 3 and 7 1/10 தான் இருக்கும். இதுல என்ன பண்ணிருக்காங்க? இங்க வந்து 5/10 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. 13 5 1/10ல இருந்து நம்ம 5 1/10 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 13 வரும். இந்த 13ல இருந்து 5 1/10 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 12 இருக்கும். அப்ப இதுல இருந்து 5/10 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 12 இருக்கும். இதுல இருந்து நம்ம 5/10 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 11 5/10 இருக்கும். இதுல இருந்து 5/10 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 11 இருக்கும். இதுல இருந்து 5/10 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10 5/10 இருக்கும். என்ன இருக்கு? 11 and 5 1/10 தான் இருக்கு. இங்க வந்து 10 and 4 1/10 தான் இருக்கு. இங்க 9 and 3 1/10 தான் இருக்கு. இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு? யூனிட்லயும் 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 1/10லயும் 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்? 8 2 1/10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 7 1 1/10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம யூனிட்லயே என்ன செய்யணும்? 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். யூனிட்ல 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6 ஆயிருக்குமா? அதுக்கப்புறம் இந்த 1 1/10 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த யூனிட்ல இருந்து 1 1/10 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? இத ஃபர்ஸ்ட் நம்ம 1/10க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? இதை எப்படி எழுதணும்? 5 5 பிளஸ் 10 1/10 மைனஸ் 1/10 இருக்குமா? இந்த 10 1/10ல இருந்து 1 1/10 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 9 1/10 வரும். இங்க என்ன யூனிட் இருக்கு? 5. அப்போ 5 9 1/10 வரும். இங்க என்ன வரும்? 4 8 1/10 வரும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.